வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டனலோடு சேர்ந்த ஒரு குகையோட அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸு தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஹல் கோட்டை, இலங்கையின் தலைநகர் கொழும்பிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் கண்டி இலங்கையின் மத்திய மலைநாட்டை நோக்கி போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கில் போனால் பெட்டராக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ரயிலில் கூட போயிடலாம். ரயிலில் போயிட்டு இஹல் கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் தான். ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இலங்கையில் இருக்கிறதுல 2வது மிகப்பெரிய டனல்னு சொல்லலாம். ஏனெண்டா இலங்கையின் மத்திய மலைநாட்டுக்கு போகிறதுக்கு நிறைய ரயில் பாதைகளுக்கு நிறைய டனல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2வது மிக நீளமான டனல், கிட்டத்தட்ட 400 மீட்டர் நீளமான டனல். நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் 2 சைட்டும் டாக்காத்தான் இருக்கும், எதுவுமே தெரியாது. நீங்கள் பைக்லேயோ ட்ரெயின்லேயோ இஹல் கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதிலேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னு சொன்னால் இந்த டனலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே என்ன ஹைலைட்னு சொன்னால் இந்த டனலுக்குள்ளே ஒரு குகை ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் போகக்கூடிய மாதிரி இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி தான் நீங்கள் இந்த குகைக்குள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அது வேறு லெவல் அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குகை போய் முடிகிற இடத்துல வந்து ஒரு வாட்டர் ஃபால் ஒன்றை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நான் போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நீர்வரத்து இல்லை, கொஞ்சம் ட்ரையான சீசன். ஸோ ஆனால் உள்ளே போய் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அட்வென்ச்சராக இருந்துச்சு. நடுவில் நடந்து போகும்போது பார்த்தா 2 சைட்டுக்கும் வந்து லைட்டே இருக்காது, ஃபுல்லாக வந்து இருட்டாகவே இருக்குது. மிடில் நிற்கும்போது இடையில் ட்ரெயின் வந்தாலும் தெரியாது. ஸோ பார்த்து தான் போகணும், ட்ரெயின் வராத டைமாக பார்த்து உள்ளே போகணும். என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட 400 மீட்டர்னு சொன்னால் அவசரத்துக்கு ட்ரெயின் வந்தால் கூட சைட்டில் ஒதுங்கலாது, அவ்வளோது கஷ்டமான இடம். நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தா உள்ள நாய் ஒன்று ஊழ இட்டு கொண்டு இருந்துச்சு. அந்த சவுண்டே உள்ளே எக்கோ பண்ணும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நாங்கள் முதல் தடவை டனலுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் வந்துட்டு நல்ல வேளை நேரத்துக்கே வந்தபடியாக வெளியே நின்றுட்டோம். ஸோ ட்ரெயின் போன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் லைட் வெளிச்சத்தில் தான் உள்ளே போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ளே போன பிறகு நிறைய அட்வென்ச்சரான விஷயங்களை பார்த்தோம். ஸோ பார்த்த விஷயங்கள் முழுக்களும் இதில் காட்சிப்படுத்தி இருக்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த காணொலியை கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசமான விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற இந்த கேவோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்பக்கம் ஏறி போகிற பாதை கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அங்கே வந்து நிமிரக்கூட இடம் இல்லாமல் இருக்குது, மாறிக்கறி தெரியாமல் நிமிந்தால் தலையில் அடிபட்டுரும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். எண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் நிற்கக்கூடிய அளவுக்கு உயரமான இடைவெளி இருக்குது. அதோட இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு பெட்டரான இடம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் ஃபாலில் வந்து தண்ணி வரையில் அப்படியும் கூட அவ்வளோ அழகாக தண்ணி இருந்துச்சு. அதோட இந்த குகைன்ற உள் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பறந்துகள் வந்து கூடு கட்டி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ಯಾಕೆ ಅಮ್ಮ ಏನೋ ಬಿಡಂಗ ಅಮ್ಮ ಅವ್ರನ್ನೇ ಏಕೆ ತಮಾರು ಎಕ್ಕನ ಗೆಲಿಯಟ ಇನ್ನೇ ಕಲಿಗೆ ಇನ್ನೂ ಅದ ಅದು ಇನ್ನத்துல ஓ ஒரு லைட் இதான் இருக்குன்னு. இந்த டனலுக்குள்ளால் வந்து ட்ரெயின் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குகைக்குள்ளே வந்து அவ்வளோ காற்று வந்து ஃபோர்ஸாக அடிக்கும். அதுவே வந்து சரியான பயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த கேவிலேருந்து பார்க்கும்போது டனலுக்குள்ளால் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போகிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியூவை நீங்கள் இந்த வீடியோ கிளிப்லேயே பார்க்கலாம் வடிவாக. டனலுக்குள்ளே வந்து ட்ரெயின் என்ட்ராக ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேவுக்குள்ளால் வந்து காற்றடிக்க வெளிக்கிட்டது ஃபுல்லாக. ना हेल्मेट ಇದೆಯಾ ನೋಡಿ ಹೇಗೆ ಬಂದ ಅಂತ ಅರೆ ಇಸ್ತರ ಬಂದು ಬರಂಗೆ ಇದೆಯಾ ಮತ್ತೆ ಮೊಬೈಲ್ ಆನ್ ತಿಂದ ಮಾರ್ ಮರಿನಿ ಬ್ಯಾಕ್ ಇದೆ
குணா கேவை விட மோசமாக இருக்கும் போலே. ஓகே நம்ம என்னமே